இம்சை 15. கௌதமின் நிலையை கேட்ட மித்ராவிற்கு கொள்ளை ஆனந்தம். செய்வதறியாது ஆரவை இறுக கட்டிக்கொண்டு கன்னத்தில் அழுந்த முத்தமிட, ஆரவிற்கு உலகமே ஒரு முறை தன் சுழற்சியை நிறுத்தி மீண்டும் இயங்கியதைப் போல இருந்தது. தன்னை அணைத்தவளை பதிலுக்கு தானும் அணைத்து முகமெங்கும் முத்தமிட்டு காற்று போகாத வண்ணம் இறுக்கி அணைக்க துடித்த தனது கரங்களையும் மனதையும் அடக்கியவன் அவளை அணைக்காமல் அசைவற்று சிலை போல நின்றான். அவன் மனநிலை பற்றி சிறிதும் அறிந்திடாத மித்ராவோ மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விலகி நின்றவள், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மனசுக்கே இப்பதான் நிறைவா இருக்கு. இத நாம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் என்று அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, ஆரவ் இன்னும் சுய நினைவிற்கே வரவில்லை. அவனிடம் இருந்து எந்த பதிலும் வராததை உணர்ந்தவள், ஆரவ், ஆரவ், டேய் ஆரவ் என அவன் கைகளை பிடித்து ஒரு முறை உலுக்கிய பின்னரே சுயமடைந்தவன், "எ- என்ன?" என்றான் ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்துடன். "ம், என்னவா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி அப்படியே நிக்கிற? என்னாச்சு?" என அவள் கேட்க, "ஏதேதோ ஆச்சுடி" என நினைத்தவன் பின்பு அவள் கூறிய வார்த்தைகளை உணர்ந்தவனாக, "காக்காவா? என்ன காக்கா நான் சொன்னேன்?" என முறைத்தான். "சரி, இப்போ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? திரும்ப சொல்லு" என்றதும், "இந்த கௌதம இப்படி அடிச்சு துவைச்சதுக்கு ஒரு செலிப்ரேஷன் கூட இல்லைனா எப்படி?" என்றாள். "என்ன செய்யணும்? என்னோட ஹாப்பினஸ் எப்போதுமே பிரியாணியோட சேர்ந்தா இன்னும் டபுள் ஆகும்" என்றவள் வழக்கம் போல பிரியாணிக்கு துணையாக இன்னும் நிறைய உணவு வகைகளை அடுக்கியபடியே போக, "ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்! இவ்வளவும் உன் ஒருத்திக்கா?" "இல்லப்பா, வெளியில நிக்கிற 2 குண்டு அண்ணன்களுக்கு, உனக்கு, அப்புறம் எனக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போ போ. அப்புறம் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கிட்டு வரணும்" என்று ஹோட்டலின் பெயரையும் கூறினாள். "எங்களுக்கெல்லாம் பேருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீயே எல்லாத்தையும் கொட்டிக்க போற. உனக்கு கணக்கு சொல்லிக்க நாங்க ஆளா?" என்றதும், "சரி சரி, கிளம்பு கிளம்பு" என்று அவனை கிளப்புவதிலேயே குறியாக இருந்தவளை பார்த்து சிரித்தான் ஆரவ். அதே தருணம், தேஜுவின் திருமணத்தை முன்னிட்டு வேலை பார்க்கும் அனைவருக்கும் ட்ரீட் தர வேண்டும் என அவளது ஆடையகத்தின் வேலையாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். "என்ன தேஜு மேம், தி கிரேட் தேவ் சார கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு ட்ரீட் கூட கொடுக்கலைனா எப்படி?" என்று அவர்கள் கேட்டிட, தன் நிலைமை புரியாமல் கேட்கிறார்களே என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்களிடம் தேஜு அதை காட்டிக்கொள்ளவில்லை. அவர்களின் ஆசைக்காக அரை மணி நேர விடுப்பு கொடுத்தவளுக்கு ட்ரீட் என்றதும் மித்ராவின் நினைவு வரவே அவளது நினைவுகளில் கண்கள் கலங்கின. அன்று அவள் சாப்பிட தனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என பல நாள் பட்டினி கிடந்தவளைப் போல கூறிய வார்த்தைகள் மீண்டும் நினைவில் வந்து போனது. "என் மித்ரா பசி தாங்க மாட்டாளே" என்று கதறியது அவள் மனது. "சீக்கிரமே உன்னை கண்டுபிடிப்பேன் மித்ரா, நீ கவலைப்படாத. நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்துடுவேண்டி. டே தேவ், இதுக்காகவே உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா" என்று மனதிற்குள்ளே சபதம் எடுத்தவளாக நின்றிருந்தாள். அவளது மேனேஜர் "மேம்" என்று அழைக்க அதில் சுயமடைந்தவள், "சாரி சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். வாங்க போகலாம்" என்றவள் தனது வேலை ஆட்களை அழைத்துக்கொண்டு மித்ராவின் மிக விருப்பமான ஹோட்டலுக்கு சென்றாள். அந்த ஹோட்டலை அடைந்ததும் வெளியே நின்ற விலை உயர்ந்த கார் கண்ணில் பட, அது ஆரவுடையது என்று அறிந்தவள், "ஆரவ் இங்குதான் இருக்கிறானா?" என்று தேடினாள். தன்னுடன் வந்தவர்களை அவர்களுக்கான டேபிளில் அமர வைத்தவள் அவர்களுக்கான உணவு வகைகளையும் ஆர்டர் செய்தாள். ஆரவ் சென்றுவிடக் கூடாதே என்று மனது அடித்துக்கொண்டே இருக்க, சற்று நேரத்தில் வருவதாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அந்த ஹோட்டலின் அனைத்து இடங்களையும் சுற்றி தேடியவள் கண்ணில் பட்டான் ஆரவ். காலையில்தான் இவனை பின்தொடர்ந்தால் மித்ரா இருக்கும் இடத்தை பற்றி அறிய ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணி இருந்தவளுக்கு ஆரவை இந்த இடத்தில் கண்டதும் தன் திட்டத்தை நிறைவேற்ற சரியான நேரம் கிடைத்ததாக எண்ணிக்கொண்டாள். "ஆரவ் ஏன் இங்க நிக்கிறான்? கூட யாராவது வந்திருப்பாங்களா?" என்று சுற்றுமுற்றும் பார்த்தவளுக்கு அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஏதோ முடிவு எடுத்தவளாக சட்டென அவளின் வேலையாட்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அவளது மேனேஜரிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு அவசர வேலையாக வெளியே செல்வதாக கூறியவள், "நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். எனக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு. சோ இப்ப நான் உடனே கிளம்பியாகணும்.
உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. மேனேஜர் பே பண்ணிப்பாரு என்று விட்டு கூடவே கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு ஒரு மன்னிப்பையும் கேட்டவள் அங்கிருந்து அவசர அவசரமாக கிளம்பினாள். திரும்பி ஆரவ் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது அவள் முகத்தை துப்பட்டாவை கொண்டு மறைத்து கட்டியிருந்தாள். ஆரவ் பணத்தை கொடுப்பதற்காக கார் சாவியை மேஜையின் மீது வைத்த தருணத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டவள் யாரும் அறியாத வண்ணம் கார் சாவிகள் அன்லாக் பட்டனை அழுத்திவிட்டு நகர்ந்திருந்தாள். ஆரவிற்கு தெரியாமல் அவனது கார் பின்னால் சென்று காரின் பூட்பகுதியை திறந்து யாருடைய கண்ணிலும் படாதவாறு ஏறி அமர்ந்து கொண்டாள். கை நிறைய உணவு பைகளை வாங்கி வந்தவனை பார்த்தவள், இவ்வளவு வாங்கிட்டு போறான்னா அப்போ கண்டிப்பா மித்ராவை அடைச்சு வச்ச இடத்துக்கு தான் போவானா இருக்கும் என எண்ணிக்கொண்டாள். உணவு பைகளை எண்ணி பார்த்தவளோ, அட பாவி, எத்தனை பேருக்குடா வாங்கிட்டு போற? மித்ராவை சுத்தி எப்படியும் 10-15 பேர் இருப்பாங்க போல இருக்கே என்று நினைத்தவளுக்கு எப்படி அவளை காப்பாற்றப் போகிறோம் என்று பதட்டமாக இருந்தது. காரை எடுத்தவன் சிறிது நேரத்திலேயே ஹைவே ரோட்டிலிருந்து பிரிந்து காட்டுப்பகுதியை நோக்கிச் செல்ல இவளது மனமோ திக் திக் என்று அடித்துக் கொண்டது. நிச்சயம் இவன் மித்ரா இருக்கும் இடத்திற்குத்தான் செல்கிறான் என உறுதியாக எண்ணிக்கொண்டது அவளது மனது. நீண்ட பயணத்திற்கு பிறகு ஆரவின் கார் ஒரு வில்லாவின் உள்ளே செல்ல அவன் காரை நிறுத்திவிட்டு உணவு பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டான். அவன் காரை லாக் செய்யும் முன்பே யாரும் அறியாதவாறு மெதுவாக காரை விட்டு வெளியேறியவள் ஆரவை பார்க்க, அவனோ அங்கு இருந்த தடியர்களிடம் அவர்களுக்கு வாங்கிய உணவினை கொடுத்தவன் மற்றதை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். இதை பார்த்த தேஜுவோ, உள்ள எப்படியோ நிறைய ஆட்கள் இருப்பாங்க போலயே என்று எண்ணிக்கொண்டால் அவளது மனமோ, மித்து, புண்ணை விட்டுட்டு இவனுங்க மட்டும் இப்படி கொட்டிக்கிறானுங்களே, என் மித்துவ பட்டினி போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிட எப்படிடா மனசு வருது என்று கண்கள் கலங்கியவள், ஆரவ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கும் இருக்குடா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். மித்து, நான் வந்துட்டேன், உன்னை காப்பாத்த உன் தேஜு வந்துட்டேன் என தனக்குள் பேசியபடியே அவள் அந்த தடியர்களை பார்க்க அவர்கள் உணவு பையுடன் வேறு ஒரு கட்டிடத்திற்குள் சென்று விட்டனர். இதுதான் சமயம் என அங்கிருந்து நகர்ந்து ஆங்காங்கே கிடைத்த மறைவிடத்தில் எல்லாம் ஒளிந்து ஒளிந்து வில்லாவின் முன்பகுதிக்கு சென்றிருந்தாள். உள்ளே யாரேனும் இருக்கிறார்களா என விழிகளை சுழலவிட்டபடியே அவள் வீட்டினுள் செல்ல மித்ரா பேசும் குரல் தேஜுவின் செவிகளுக்கு எட்டியது. இவ்வளவு நாள் இடைவெளிக்கு பிறகு தன் உயிர் தோழியின் குரலை கேட்ட தேஜுவிற்கோ உள்ளமெல்லாம் இனித்தது. சந்தோஷத்திலும் ஆர்வ மிகுதியிலும் குரல் வந்த திசையை நோக்கி சென்றவள் அங்கு அவள் கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் இமைகளை கூட சிமிட்டாது அப்படியே நின்றாள். தேஜு வந்து நின்றதை கூட கவனிக்காத மித்ரா ஆரவ் தோளிலேயே அடித்துவிட்டு, எவ்வளவு நேரம், சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைடா என அவனை அதட்டி வேலை வாங்கிக் கொண்டிருந்தாள். பின்பு சிக்கன் லெக் பீஸை கடித்து இழுத்துக்கொண்டே யாரோ நிற்பது போல் இருக்க மித்ரா நிமிர்ந்து பார்க்கவும் தேஜு கைகளை கட்டிக்கொண்டு அவளை முறைத்தபடி நிற்கவும் சரியாக இருந்தது. தேஜுவை அங்கு கண்ட மித்ராவோ அதிர்ச்சிகள் உறைந்தே போனாள். உன்னையெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு நான் தாண்டி ஓங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்றவனோ அவள் எதுவும் பதில் பேசாமல் இருப்பதை உணர்ந்து அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் திரு திருவென விழிப்பதைக் கண்டவன், என்னத்தடி அப்படி பாக்குற என அவள் பார்க்கும் திசை நோக்கி திரும்பியவனுக்கு அங்கு தேஜு நிற்பதைக் கண்டு தூக்கி வாரி போட்டது. இம்சை 16. தேஜுவை அங்கு எதிர்பார்க்காத இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். தேஜுவுக்கு இவ்வளவு நாட்களும் தன் தோழியை நினைத்து வருந்திய அனைத்தும் வீண் என்று தெரியும் போது தன் பாங்கியும் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து தன்னை ஏமாற்றி இருக்கிறாள் என புரிந்தது. நீயுமாடி என்பது போல் தேஜு பார்த்த பார்வையில் மீராவின் மனமோ பதறித்தான் போனது. தேஜு, அது என ஆரம்பிக்கும் போதே பலார் என மித்ராவின் கன்னத்தில் அரைந்திருந்தாள் தேஜு. வழியில் முகம் சுருக்கியவளை பார்த்த ஆரவுக்கோ மனம் வலித்தது. அண்ணிய நாம ஏமாத்தியிருக்கோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்று எண்ணிக்கொண்டாலும் மித்ரா அவரது தோழி என்ற போதிலும் கூட தேஜு மித்ராவை அறைந்தது அவனுக்கு மிகுந்த வேதனையை தந்தது. தேஜுவோ, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல, எப்படி நீ பசியோட இருக்கியா என சுற்றியிருந்த உணவு பொட்டலங்களை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் மித்ராவை பார்க்க மித்ராவோ திரு திருவென விழித்துக் கொண்டிருந்தாள். எப்போ இருந்து மித்ரா பெரிய நடிகையான
என கேட்க மித்ரா பதில் எதுவும் பேசவில்லை. தேஜு எவ்வளவு அன்பு காட்டுகிறாளோ அந்த அளவுக்கு கோபத்தையும் காட்டுவாள் என்பது அவள் அறிந்த விஷயமே. மனதில் இருப்பது அனைத்தையும் கொட்டி தீர்க்கட்டும் என காத்திருந்தவளோ மௌனமாக நின்றாள். உனக்காக நான் அந்த தேவ் கூட அவன் வீட்ல இருக்கேன்டி. உன்னை கடத்தி வச்சுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கான் அவன். நீ என்னடான்னா இங்க நல்லா சொகுசா ஜாலியா இருக்க. ஏண்டி இப்படி பண்ணுன? சொல்லுடி சொல்லு என அவள் தோள்களை பிடித்து ஒழுக்கிய வண்ணம் இருந்தாள் தேஜு. எதுவும் கூறாது மித்ரா அமைதியாக நிற்க இடையில் வந்த ஆரவ், அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அவ மேல எந்த தப்பும் இல்ல எனும்போதே, போதும் நிறுத்துங்க ஆரவ். ஏதோ அன்னைக்கு நான் லிப்ட்ல மயங்கி விழும்போது நீங்க எனக்கு உதவி பண்ணுனீங்களேன்னு தான் இப்ப வரைக்கும் உங்க மேல ஒரு நன்றி உணர்வும் மரியாதையும் இருக்கு. ஆனா இப்போ நீங்க செஞ்ச காரியத்தினால நீங்களே எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க என கத்திக்கொண்டிருந்தாள் அவள். அதே தருணம் இங்கு வெகு நேரமாக ஆரவை கைபேசியில் அழைத்து அழைத்து பார்த்த தேவ் அவன் அழைப்பை ஏற்கவில்லை என்பதை அறிந்து அவனை காண வில்லாவிற்கு வந்து கொண்டிருந்தான். தேஜுவை பற்றிய விவரங்களை உடனுக்குடன் தெரிவிக்க சொல்லி ஏற்பாடு செய்திருந்த ஆள் கூறியபடி தேஜு இப்போது ஹோட்டலில் இல்லை, அவசர வேலையாக வெளியே செல்கிறேன் என்று கூறியவள் எங்கே போனாள் என்பதும் தெரியவில்லை. இதனால் ஏதோ தவறாகப்பட தேஜுவை தேடி தனது அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட தேவ் ஆரவிடம் விஷயத்தை கூற முயற்சிக்க அவன் அழைப்பை ஏற்றப்பாடில்லை. அவனது அலைபேசியோ காரினுள் தனியாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அதே தருணம் இங்கு இவ்வளவு நாளும் அன்று லிப்டில் இருந்து காப்பாற்றியது நான் என நினைத்துக் கொண்டு இருக்கிறாரா என்று அதிர்ந்து வெளித்தான் ஆரவ். அண்ணியை இவ்வளவு நாள் ஏமாற்றி இருக்கிறோம் என்று பொறுமையாக இருந்த ஆரவ் மீண்டும் மீண்டும் மித்ராவை அடிக்கவும் தேவை பற்றி கடுமையாக சாடவும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை காக்க முடியாதவன், நிறுத்துங்க அண்ணி, அன்னைக்கு உங்களை லிப்ட்ல இருந்து காப்பாத்தினது நான் இல்ல, என் அண்ணன் தேவ் என்றதும் ஒரு நிமிடம் புரியாத பார்வை பார்த்தாள் தேஜு. ஆமா, அன்னைக்கு நீங்க லிப்ட்ல ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்தப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உங்களை காப்பாத்தினது என் அண்ணன் தேவ் தான். உங்களை பாத்துக்க சொல்லி என்கிட்ட விட்டுட்டு போனதுனால நீங்க நான் தான் உங்களை காப்பாத்தினேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்றதும் அவனை நம்ப முடியாமல் பார்த்தவள், உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமேன்னு ஏதாவது சொல்லாதீங்க ஆரவ் என்றாள். நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? அந்த ஷாப்ல இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல எல்லாமே சேவ் ஆகியிருக்கும். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க என்றதும் அவனுடைய உறுதியான பேச்சு ஒருவேளை இருக்குமோ சிந்திக்க வைத்தது. ஆனா நான் அவரை அன்னைக்கு அங்க பார்க்கவே இல்லையே என்றதும், அன்னைக்கு எங்க அண்ணா ஒரு கஸ்டமர் மாதிரி சாதாரணமா வந்திருந்தாங்க. நீங்க ட்ரெஸ் வாங்குற ஆர்வத்துல இருந்திருப்பீங்க, அதனால கவனிச்சிருக்க மாட்டீங்க என்றதும் அன்று நடந்த விஷயங்களை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தவளுக்கு தான் வாங்கின ஆடையை ட்ரை செய்து பார்க்க சொன்னது தேவிடம்தான் என புரிய, அப்போ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க. உங்களை நம்பி நீங்க கூப்பிட்டதும் அன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்தேனே, எனக்கு நீங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா என்றாள். எல்லாம் உங்க நல்லதுக்காகத்தான் அண்ணி பண்ணினோம், நம்புங்க என்றான் ஆரவ். எது நல்லது? என் விருப்பம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டுறதா? திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க அண்ணி. உங்க விருப்பத்தை கேட்காததை தவிர வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல. உங்ககிட்ட வந்து கேக்குற அளவுக்கு நேரமும் இல்ல. ஏன்னா அடுத்த 10 நாளையில உங்களுக்கும் அந்த கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. எப்படி உங்ககிட்ட வந்து பேச முடியும்? கேட்டாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி பேசுறீங்க. நான் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம போறதும் என்னோட இஷ்டம் தானே. அத எப்படி அடுத்தவனுக்கு நிச்சயமான பொண்ண உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நல்லவ மாதிரி பேசுறீங்க எனவும், ஐயோ, நாங்க செஞ்ச எல்லாமே உங்க நல்லதுக்காக தான்னு உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது என்றவன், இதோ இந்த மித்ரா கூட உங்க நல்லதுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் தான் நாங்க சொன்னபடியெல்லாம் கேட்டா என்றதும், எது நல்லது? இவளை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன உங்க விருப்பத்துக்கு ஆட்டி வச்சதா? மித்ராவை யாரும் கடத்தல. அவளை தூக்கிட்டு வந்த விதம் வேணும்னா அப்படி தெரியலாம். உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறா. இவளை பார்த்தா கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க மாதிரியா தெரியுது என்றதும், மித்ராவை தலை முதல் கால் வரை பார்த்த தேஜுவுக்கு அவள் ஏதோ விருப்பப்பட்டு இங்கு இருப்பதைப் போலத்தான் தோன்ற, ஒன்றும் புரியாமல் நின்றவள் ஆரவை பார்த்தாள். அதில் மேலும் தொடர்ந்தவன், உங்கள அண்ணன் கூட வாழ வைக்க ஒண்ணும் நாங்க இவளை தூக்கிட்டு வரல.
உங்கள அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த கௌதம் அடுத்து மித்ராவத்தான் டார்கெட் பண்ணி, உங்கள எங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவான்னு தோணுச்சு. இவகிட்ட பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வர எல்லாம் எங்களுக்கு அப்போ நேரம் இல்ல. அதனால தான் இவள வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்தோம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச அப்புறம் தேவண்ணா இவள வெளியில விட சொன்னாரு. இவள நாங்க எந்த குறையும் இல்லாம தான் பாத்துக்கிறோம். உங்க கண்ணு முன்னாடி நல்லாதானே நிக்கிறா? அதுவும் கையில லெக் பீஸோட. எனவும் மித்ராவுக்கு பக்கென ஆனது. உடனே அதை தூக்கி போட்டவளோ, அட பாவி, நீ வேற ஏண்டா மேல மேல என்ன கோர்த்து விடுற? ஏற்கனவே அவ அடிச்ச அடியே வலி பின்னுது. நீ வேற ஏண்டா என்பது போலத்தான் அவனை பார்த்து வைத்தாள். இவள தூக்கிட்டு வரும்போது இவள வச்சு உங்கள மிரட்டும் ஐடியா எல்லாம் இல்ல. சரி, தூக்கிட்டு வந்தது வந்துட்டோம். ஏதோ இதுக்காகவாவது யூஸ் ஆகட்டுமேன்னு தான் நாங்க இவள யூஸ் பண்ணிக்கிட்டோம் எனவும் அவனை முறைத்து பார்த்தாள் மித்ரா. மவனே, எல்லா பிரச்சனையும் முடியட்டுண்டா, அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் என நினைத்தவளோ அமைதியாக நின்றாள். தேஜுவிற்கு என்ன காரணம் சொன்னாலும் மனம் ஏற்கவில்லை. நீங்க சொல்றது எல்லாம் உண்மைன்னே வச்சுப்போம். கௌதம் கூட தான் என் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அது தப்பு இல்லையா என கேட்க, முதல்ல எங்க அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அத புரிஞ்சுக்கோங்க அண்ணி. அவர் எல்லாமே உங்க நல்லதுக்காகத்தான் பண்ணினாரு. எது நல்லது? எல்லாமே உங்க அண்ணனோட சுயநலம் தானே. கௌதம் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது எனும்போதே அங்கு வந்து நின்றான் தேவ். தேஜு இங்க இருப்பதை கண்டவனுக்கு அதிர்ச்சிக்கு பதில் பெருமையாக இருந்தது. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி புத்திசாலிதான், சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிட்டா என்று மெச்சிக்கொண்டான். ஹாய் மிஸ்ஸஸ் தேவ் என்றதும் அனைவரும் தேவ் குரல் கேட்டு அவன் புறம் திரும்பினர்.